இதுதான் கோபி வாய்க்கால் கைஸ். தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. நல்ல மழை பெஞ்சதுனால தண்ணி நிறையவே இருந்துச்சு. பக்கத்துல எல்லாம் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது இங்கே பாருங்க, ஒருத்தர் நல்லா பிஸியாக மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. க்யூட்டாக இருக்கார்ல. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி போகிற வழி பூரா கோபியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை பசேல்னே தான் இருக்கும். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டை உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீடு செம்மையாக இருக்கும். அப்புறம் தோட்டம் வயல் இப்படியே தான் இருக்கும். இதோ போகிற வழியில் இந்த மாதிரி தென்னை மரம்லாம் ஏறிட்டு இருந்தாங்க. பூரா பாக்கு தோட்டம், தென்னை மரம், பருத்தி காடு, அப்புறம் மஞ்சக்காடு, இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். தண்ணி தான் நிறைய வாட்டர் பிளேசஸ் ஸ்பாட் பண்ணலாம் போகிற ரோட்டு வழியிலேயே. அப்புறம் இந்த மாதிரி கன்னிமார் சாமி கோவில் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பழங்காலத்து கோயில் கைஸ். அப்படியே வெளியில் நின்று கும்பிட்டுட்டு போகிற வழியில் எங்கள் அப்பா பண்ண ஃபன்னை பாருங்களேன். போற்றி பாலடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு எட்டு திசையோட தேவர் மகனோட தப்பு தப்பா பாடினு வையே பாடிப்பாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் கைஸ் சரியான ஃபன் பண்ணிட்டு இருந்தார் போகிற வழி பூரா. சரி நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதே அப்படின்னு போகிற வழி பூரா நல்லா ஃபன்னாக கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். அப்புறம் வந்தாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா இழந்த விட வாங்கி தராமல் நான் உள்ளே கால் வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனால் தண்ணி கைஸ் இந்த மாதிரி முந்தானத்தில் செங்கலரில் வந்துச்சாமா. இன்றைக்கி தான் இந்த லெவலில் ஓடிட்டுருக்கு கொடிவேரியில். இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்னு. சரியான மழை காரணமாக எல்லாமே க்ளோஸ்டு. பார்க் அந்த ஏரியா இருக்கும் இல்லையா, கொடிவேரி பார்க், அது கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளெல்லாம் போக முடியாது. ஒரே ஒரு பரிசலில் மட்டும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே லோக்கலில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹெவி வெயிலாக இருந்துச்சு. சரி அப்படியே டேமை சுற்றி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி அங்கே தண்ணிக்கு பக்கத்தில் மேலே தான் நிற்கிறோம் நாங்கள் பாலத்தில். அதுக்கே எங்களுக்கு அவ்வளோ கூலிங்னஸாக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது பக்கத்துலேயே இந்த மாதிரி கருவாட்டு கடை போட்டிருந்தாங்க. மீன் கடையில் தான் பார்த்தோம் தான், இருந்தாலும் கருவாடு வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருவாடும் பொடி கருவாடும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் இங்கே பாருங்களேன் வெயில் எப்படி நம்மளை நோக்கி வருதுன்னு. நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது நிழல் தான் இருந்துச்சு, வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே ரோட்லேயே மெயின்லேயே இங்கே பாருங்கள் வாத்தெல்லாம் எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு தண்ணிக்குள்ளே. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மீனெல்லாம் கொத்தி கொத்தி ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்துச்சு. அது பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கால் நினைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கே வந்து வழியெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஹெவியாக ரசிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே அங்கேருந்து நாங்கள் போகும்போது போகிற இடம் நல்லா இருந்துச்சு. அதனால் அப்படியே அங்கேயே நின்று பொடி கருவாடு வாங்கினோம் இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா இயற்கையை ரசிச்சுட்டே போகும்போது ஒரு பாட்டி நல்லா முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க. வாசனையே நல்லா இருக்கேன்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும்போது கிராமத்து வழியாக வந்தோம் நாங்கள். ரொம்ப கிராமம் கைஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடையை ஸ்பாட் பண்ணி அதில் இந்த மாதிரி பாதாம் பால் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போகும்போது இது சூப்பராக இருந்துச்சு போகிற வழி. இதெல்லாம் நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனது ஹோட்டல் தான். ஸோ ரொம்ப பசி ஆரம்பிச்சிருச்சதுனால இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி அப்பாவும் நானும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். முட்டையோடு கொடுத்துருந்தாங்க, லெக் பீஸோட. சூப்பராக இருந்துச்சு. அம்மா வந்து தனியாக அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. இதில் சிக்கன் சில்லியும் நிறையா போட்டிருந்தாங்க, முட்டையும் போட்டிருந்தாங்க. நானும் அப்பாவும் இந்த மாதிரி சைட் டிஷ்க்கு சிக்கன் சில்லி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு ரீச் பண்ணியாச்சு. அப்பாடா அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வெல் ஸ்பெண்ட் ஃபன் டே கைஸ்.